ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹஃபி மின்னு சேனல். இப்போ பார்த்திங்கன்னா சண்டே 5th ஜூலை 5th நாங்கள் வந்து Y3 வந்து ஆஃப்டர்நூன் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே வந்து நல்ல மழைங்க, ஒரு 5 minutes மழை, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுது, அதுக்கப்புறம் மழை வந்துகிட்டே இருந்தது. Y3க்குள்ளே உள்ளே என்ட்ராகி அப்படியே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் வந்து கிளப் மகேந்திராவில் வந்து எப்போவுமே போவோம், ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்கனால. இது வந்து கிளப் மகேந்திராவோட பார்ட்னர்ஷிப். ஸோ நாங்கள் அதில் புக் பண்ணி போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி வந்தது தான். ஹலோ, இறங்குங்க. வந்துருச்சா தெரியவே இல்லப்பா சார். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே முன்னாடி அந்த ஒரு வேன் இருந்துச்சு இல்லைங்களா, ரிசப்ஷனில் என்ட்ரி எல்லாம் நாங்கள் போட்டுட்டு ஸோ நாங்கள் அப்படியே வந்து அந்த வேனில் வந்து நம்ம ரூமுக்கு வந்து நம்மளை அனுப்பிச்சி விடுறாங்க. ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆயுர்வேதிக் டீ மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நாங்கள் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. நம்ம உள்ளே போனோன்னா மைண்டு வந்து பீஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி விளக்கெல்லாம் வச்சு ரியல் ஃப்ளார்லாம் வச்சு அந்த தட்டோட ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணாங்க. ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வெல்கம் பண்ணி நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி ஸோ உள்ளே என்ட்ராகி அவங்கெல்லாம் வந்து என்ட்ரி போட்டுட்ருந்தாங்க. ஸோ நான் வந்து அதுக்குள்ளே வெளியே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. வயநாடு ரிலேட்டடாக ஒரு ஏன்ஷியன்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பாருங்கள், அந்த காலத்தில் வந்து தலையை சீவவே மாட்டாங்களாம், அது அப்படியே அவங்க டைப் பண்ணி அதை அப்படியே வச்சுக்கிறது. இது வந்து ஒரு அதாவது நேச்சர் ஆர்கிடெக்ட்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ வயநாடு அப்படின்னாவே ரொம்ப அழகான ஒரு ஊர் இல்லைங்களா. ஸோ அந்த வேனில் வந்து எங்களை வந்து அப்படியே ரூமுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. நாங்கள் 2 வேனில் வந்தோம். லக்கேஜ் ஒரு வேன்லேயும் நாங்கள் ஒரு வேன்லேயும். ஸோ அந்த டிரைவர் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தார். கொஞ்சம் மலையாளம், தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆன மாதிரி பேசிகிட்டு வந்தார். ஸோ நாங்கள் அப்படியே எங்கள் ரூமுக்கு வந்து என்ட்ரு ஆகிட்டோம். எங்களோட ரூம் பார்த்திங்கன்னா 2nd floor. Y3யில் வந்து கிளப் மகேந்திரா மெம்பர்ஸ்க்குன்னு சொல்லி ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, 2nd floor. ஸோ நாங்கள் அப்படியே உள்ளே என்ட்ராகி அவங்கவுங்க ரூமை வந்து செக்கிங் பண்ணோம். ஓகே. ஒரு ரூமுக்கு பார்த்திங்கன்னா 2 அடல்ட்டு 2 கிட்ஸு தான் கணக்கு. ஸோ நாங்கள் அப்படியே எல்லாம் அவங்கவுங்க ரூமில் போய் செட்டில் ஆகிட்டு எல்லாம் பார்த்துட்ருந்தோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரூமோட என்ட்ரன்ஸு. இது எங்கள் ரூமு. உள்ளே என்ட்ரான்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டிலு, கப்பன் சாஸ்ரு எல்லாமே வச்சுருக்காங்க. மில்க் பவுடர், காஃபி பவுடர், சுகர் நம்மளுக்கு வேணும்னா போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து கார்ட் ஹோல்டரு, வாட்டர் பாட்டிலு. இது வந்து Y3யோட இன்ஸ்ட்ரக்ஷனு. ஒன்லி டீ காஃபி மட்டும்தான் போடணும், அந்த கெட்டில் யூஸ் பண்ணணுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜும் இருந்தது. ஸோ அந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பக்கமே கபோர்ட்ஸ் நிறையா இருந்ததுங்க. ஸோ நான் உள்ளே என்ட்ரானோடனே இந்த பாத்ரூம் வந்து நல்லா இருந்தது. ஸோ நான் அந்த மிரரில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா வெல் மெயின்டைனாக வச்சுருக்காங்க, மழை வந்தாலும் ஒரு கசகசன்னு இல்லாமல். ஸோ இந்த மாதிரி 2 பெட்ஸு வந்து இருக்குது ரூமில். இது வந்து ஒரு பெரிய மிரரு. நீங்க தானா முருகா? முன்னாடி 2 என் அழகு திருமுகத்தை பார்த்ததுனால நீ கண்ணாடியா பிறந்த பலனை அடைஞ்சிட்ட. அப்படியே இந்த மிரர்கிட்டே இப்போ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிளு, சேரு, அப்படியே இந்த விண்டோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா எங்களோட வியூ கீழே விண்டோஸ்லேருந்து பார்த்தா எங்கள் ரூம்லேருந்து கீழே வந்து அந்த இது தெரிஞ்சுது, பிரிட்ஜு ப்ளஸ் ரிவரு. இது வந்து எங்கள் ரூமில் வந்து இந்த ஒரு பிக்சர் இருந்தது, வயநாடு பிக்சர். ஸோ எனக்கு அந்த வியூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ரூம்ஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த பிரிட்ஜு ப்ளஸ் வந்து அந்த ரிவரோட வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரிவரோட சவுண்டு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் செக்இன்லாம் முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜுங்க.
ஸோ நாங்கள் எல்லோரும் வந்தோம். ஸோ அப்படியே அழகாக நடந்துட்டு அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து அப்படியே ஆடிச்சு லைட்டாக. பசங்களாம் அப்படியே ஓடும்போது கொஞ்சம் அப்படி ஆடிச்சு. ஏன்னா அது ஹேங்கிங் பிரிட்ஜ் இல்லையா, ஸோ அது மாதிரி இருந்தது. பட் ஆனால் சேஃப்டி தான், நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்ஸ் டைம் வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் தான் வந்து அதில் போகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர் போயிட்டுருக்கு. நான் கை காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து போகிறோம். இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்படியே மேலே ஏறினோம் அப்படின்னா இதுதான் ஸ்விம்மிங் பூல் போகிற ஏரியா. ஸோ மேலே அது கொஞ்சம் மேடு மாதிரி இருந்தது, ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன், கொஞ்சம் நம்ம ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் நடக்கணும் அப்படின்னு. இது வந்து கிட்ஸ் குளிக்கிற ஏரியா, பட் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாருமே மேலேயே குளிக்க வந்தோம். ஆக்சுவலி Y3யில் பார்த்திங்கன்னா 2 பூல் இருக்குது. ஒன்று ப்ரைவேட் பூல், இது வந்து ப்ரைவேட் பூல். இன்னொன்று வந்து காமன் பூல் ஒன்று இருக்குது, பட் அதையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் இங்கே தான் குளித்தோம். அன்றைக்கி நாங்கள் மட்டும்தாங்க இருந்தோம் அந்த பூலில். ஏன்னா பயங்கர குளிர். என் பையன் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான், பயங்கர குளிர்மா, என்னால் குளிக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவும் விடுவோமா எல்லாம் குளிச்சுட்டு ஈவினிங் டைமாக வந்து நாங்கள் எங்கள் ரூம்ஸ்க்கு நேராக இருக்க அந்த பிரிட்ஜில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம். ஸோ குழந்தைங்க வந்து அந்த மலையோடு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த பாலத்தோட கீழே அந்த இது பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும், மழை வந்துகிட்டே தான் இருக்குது, நிற்கவே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் மழை, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுது, வருது. வயநாடு பைக்லி தங்கிப்போம், அதுக்கப்புறம் 3 நாள் தங்க போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இன்டோர் கேம்ஸ் விளாட்லான்னு இருக்கோம். இங்கே பாருங்க, தண்ணி ஆறு ஓடிட்டு இருக்குது. அங்கிருந்தோம் இப்போ அங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டிங் போக போக அப்போவும் அங்கே நின்று ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் டைனிங் ஏரியா வந்தோம். டைனிங் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஷிப்போட இதில் வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸும் வச்சுருந்தாங்க. 7 o'clock வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டைனிங் ஏரியாவை. ஸோ கெஸ்ட் எல்லாம் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க. பக்கத்துலேயே வந்து ஹாப்பி ஹப் இருந்தது. ஸோ பசங்களாம் வந்து அங்கே கொஞ்ச நேரம் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ இது வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷனுங்க, நம்ம எவ்வளோ நேரம் வேணால் விளையாடிக்கலாம். ஸோ என் ஹஸ்பண்டு, எங்கள் நாத்தனார் பையன் எல்லோரும் கேரம்மு விளையாண்டாங்க. அப்புறம் நாங்கள் பக்கத்தில் ஸ்பா இருந்தது. ஸோ நாங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு உள்ளே போனோம். ஸோ அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். உள்ளே வந்து ஸ்டீமிங் பாத் வந்து இருக்குது, ஸ்டீமிங் தெரப்பி. ஸோ என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம், எது வந்து எதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு வந்து கிளியராக சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதை கேட்கும்போதே எனக்கே பண்ணணுன்னு தான் தோணுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு ஏன்ஷியன் லுக்கில் தான் வந்து அந்த ஸ்பா ஏரியா வந்து இருந்துச்சு. ஸோ நாங்களும் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் எங்கள் ரூமில் வந்து செட்டில் ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.